கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று எச்சரிக்கிறார். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனுடைய சத்ரு அவன் வீட்டார் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது, தேவன் தான் ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குடும்பம் தான் கர்த்தருடைய பார்வையில் முதல் சபையாக இருக்குது. தேவன் சபையாய் முதலில் யாரை தான் உருவாக்கினார்? ஆதாமை ஏவாளையும் தான் உருவாக்கினார். அவர்களை தான் அந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ள ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறாரு, ஒரு மனுஷனுடைய சத்ரு அவன் வீட்டார் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது ஏன் தெரியுமா? தேவன் எந்த ஒரு காரியத்தை உருவாக்கி அதை நல்லது அப்படின்னு அவர் பார்க்கிறாரோ அந்த காரியத்திற்கு எதிரானதை செயல்படுத்துவதுதான் பிசாசின் திட்டம், அவனுடைய நோக்கம். பிசாசு என்ன பண்ணுவான்? தேவன் எந்த காரியத்தெல்லாம் விரும்பி அவர் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த காரியத்திற்கு எதிராக செயல்படும்படியாக தான் அவன் என்ன பண்ணுவான்? அவன் கிரியை செய்வான். தேவன் ஒரு குடும்பத்தை உருவாக்கி புருஷன் மனைவி பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை உருவாக்கி அதை தம்முடைய பார்வைக்கு முன்பாக அவர் நல்லதாய் பார்த்து அவர் என்ன பண்றாரு? அதை ஆசீர்வதிக்கிறார். குடும்பமாக ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் அது தேவனுக்கு பிரியமானது. அங்க தேவன் உலாவுவார். ஏன்னா குடும்பம் சங்கீதம் 128 பிரகாரம் தேவனுக்கு பிரியமானது. கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு குடும்பமாக இருக்கிற அனுபவத்தை விரும்புகிறார். பிரிந்து போகிறவன் அவன் பிசாசினால் உண்டானவன், பிரிந்து போகிறவன் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவன் அப்படிலாம் வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. அப்போ பிசாசு தான் என்ன பண்ணுறான்? பிரிவினையின் ஆவியை உண்டு பண்ணுறான். இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பிரிவினைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா தேவன் குடும்பத்தை தான் விரும்புகிறார். அப்படி இருந்தும் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனுஷனுடைய சத்ரு அவன் வீட்டார் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த நாட்களில் ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளே பலமாக இருக்கிறதுனா அது ரொம்ப ஒரு மகிமையான ஒரு காரியம். அது உண்மையாகவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். குடும்ப தலைவன்லேருந்து அந்த குடும்பத்தில் இருக்க கடைசி சின்ன பிள்ளைங்க வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை தலையாய் கொண்ட மணவாட்டி சபையாய் அந்த குடும்பம் கர்த்தருடைய சரீரமாய் செயல்படுத்தப்படுமையானால் அது ஒரு மகிமையான ஒரு அனுபவம் தான். மகிமையாய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பமாய் மாறும்படியாக தான் தேவன் என்ன பண்ணுறாரு? எல்லா குடும்பங்களையும் கர்த்தருக்குள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனாலும் சில குடும்பங்களில் சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சிலர் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. சிலர் தேவனுடைய அன்பினால் அவங்க தேவனுக்குரியவர்களாக வாழ்வாங்க. சிலர் அந்த அன்பை அறியாமல் இருப்பாங்க, ருசிக்காமல் இருப்பாங்க. தேவனை அறியாத குடும்பத்தில் சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டவங்களால என்ன பண்ண முடியாது? ரட்சிக்கப்படாத ஜனங்களோட கூட ஐக்கியம் வைக்க முடியாது. அவங்க சொல்கிற காரியங்களை செயல்பட முடியாது. அவங்க தேவனை அறியாத ஜனங்களாக இருக்கிறதுனால ஆண்டவருக்கு எதிரான சில காரியங்களை வணங்கும்படியாக சொன்னாலோ இல்லை ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்கு வேதத்துக்கு எதிரான காரியம், ஆண்டவருக்கு எதிரான காரியம், வேதத்துக்கு எதிரான காரியத்தை அவங்க சொல்லும்போது கீழ்ப்படிய முடியாது. அப்படி இருக்கும்போது அங்கே என்ன வரும்? அங்கே பிரச்சனை வரும். அந்த காரியத்தை குறித்து தான் தேவன் இங்கே என்ன பண்ணுறாரு? நமக்கு உணர்த்துறார். இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுவார்? அந்த காரியத்தை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்வார். நான் சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன், நீங்கள் நினைக்காதீங்க, நான் பட்டயத்தை அனுப்ப வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எப்படின்னா ஒருவன் ரட்சிக்கப்படாத ஒரு குடும்ப உறவுகளோடு அவங்களால என்ன பண்ண முடியாது? எல்லா காரியத்திலையும் ஐக்கியமாக செயல்பட முடியாது. அப்படி இருக்கும்போது அங்கே பிரச்சனை வரும். அதை தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறாரு. அதற்கு முன்பதாக ஆண்டவர் நமக்கு இந்த தீர்க்கதரிசியை கொண்டு நமக்கு அதை முன்பதாகவே உணர்த்தியும் இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம என்ன செய்யணும்? இதுதான் இந்த நாளில் தேவ ஜனங்களாகிய நமக்கு மிக மிக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு காரியம். எந்த நேரத்தில் யார் ஆவியில் வீக்காவா, யார் கர்த்தரோடு உள்ள உறவில் வீக்காவா, அவங்களுக்குள்ள எப்போ கிரியை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுறான்? அவன் காத்துட்ருக்கிறான். அதனால எந்த உறவுகளால் எப்பொழுது பிரச்சனை வருது, யாருக்குள்ளே எப்பொழுது பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஏன்னா எப்பொழுது யாராவது கர்த்தரோடு உள்ள உறவில் கொஞ்சம் அவங்க தொய்ந்து போகும்போது அவங்களுக்குள்ள பிசாசு என்ன பண்ணுறான்? கிரியை செய்கிறான். சர்ப்பத்துக்குள்ளே சர்ப்பம் தந்திரம் உள்ளதாக இருந்தது. அதுக்குள்ளே என்ன பண்ணினான்? பிசாசு கிரியை செஞ்சு தனிமையாய் மணவாளனை விட்டு ஆதாமை விட்டு தனித்திருந்த ஏவாள் கிட்ட தான் அவன் கிரியை செஞ்சான். இதே போல தான் யார் மணவாளனாக இயேசு கிறிஸ்துவை விட்டு இந்த மணவாட்டி சபையில் உள்ள குடும்பத்தில் யார் கொஞ்சம் தனித்து இருக்கிறாங்களோ, யார் கொஞ்சம் அந்த ஐக்கியத்தில் ஒரு நிலைத்திருக்காமல் கொஞ்சம் விலகி இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள தான் நிச்சயமாக பிசாசு கிரியை செய்வான். அப்படி கிரியை செஞ்சு அவன் என்ன பண்ணுவான்? குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை குலைப்பான். அப்படி பிசாசு கிரியை செய்யும் பொழுது தேவனை அறிந்து தேவனுக்குள் பலப்பட்ட தேவ ஜனங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இதற்கு அடுத்த வசனத்தில் தான் ஆண்டவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறார். அதே மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம்
அதனுடைய 7வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு பிரதானமான காரியம். நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம தேவனை நோக்கி பார்க்கணும். தேவனை நோக்கி அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கணும். அவர் ரட்சிப்பின் தேவன். இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து, பிசாசினால் ஏற்படுத்தப்படுகிற இந்த தொல்லைகள்லேருந்து தேவன் நம்மை மீட்டுக்கொள்ளணும்னா அவர் தான் ரட்சிப்பின் தேவன். அவரால் மட்டும்தான் மீட்டுக்கொள்ள முடியும், ரட்சிக்க முடியும். அவரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு காத்திருந்தோன்னா அவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டருள்வார். அவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு அதற்கான பதிலை தருவார். இதுதான் ஆண்டவர் என்று நமக்கு கற்றுத்தருகிற காரியம். ஆனால் இன்றைய நாளில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? எல்லாருமே உடனடியாக தன்னுடைய வீட்டில் உள்ள பிரச்சனைகளை வெளியே போய் சொல்கிறாங்க. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஆண்டவர் எங்கேயுமே என்ன பண்ணலை? தன்னுடைய தேவனால் தரப்பட்ட தன்னுடைய குடும்பத்தின் காரியத்தை வெளியே போய் சொல்லணும்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. ப்ரேயர் ரிக்வஸ்ட்காக ஒரு 10 பேர்கிட்ட சொல்லணும்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய தேவன் நம்மை ரட்சிக்கும்படியாகத்தான் அவர் நமக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. அப்போ நம்ம ஜெபிச்சாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு பிரியமான நிலையிலேருந்து ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சுருக்கிறார், வேதத்தை தந்திருக்கிறார். இப்போ இதை வாசித்து அவருக்கு பிரியமான நிலையில் மாற்றப்பட்டு அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருவார். நம்மளே அவருடைய பிரியமில்லாத நிலையில் இருந்துட்டு நம்ம ஜெபிச்சோன்னா அவர் எப்படி பதில் தருவார்? நம்ம முதல்ல பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் தான் நம்முடைய குடும்ப உறவுகள் பிசாசினால் அலக்களிக்கப்படும் பொழுது, அவங்களால சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் குடும்பத்தில் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பார். அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசை நம்ம ஜெயிக்கும்படியாக, அதை துரத்தும்படியாக நம்ம என்ன பண்ணலாம்? கர்த்தருக்குள்ள பலனா தாவீதை போல கோலியாத்தை எதிர்த்து நிற்கலாம். அவர் தாவீது தேவனுடைய நாமத்தினால போனார். நம்ம தேவனுடைய நாமத்தை தரித்து கொள்கிற அளவுக்கு நம்ம தகுதியாக இருக்கிறோமா? அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. அப்போ நம்மளும் பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறான். குடும்பம் என்பது தேவனால் உருவாக்கப்பட்ட சபை. அது அவருடைய மணவாட்டி சபை. மணவாட்டிக்கு எந்த பிரச்சனைனாலும் அதை மணவாளன் கிட்ட தான் சொல்லணும். அதை ஒரு 10 பேர்கிட்ட இன்னொரு ஃபேமிலியில் இன்னொரு உறவினர்களோ யாராக வேணாலும் இருக்கலாம், நண்பர்களோ எவ்வளோ முக்கியமானவங்களாக வேணாலும் இருக்கலாம், அவங்கக்கிட்ட நம்மளுடைய ஃபேமிலி விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு ஒரு அவசியம் கிடையாது. அவங்க ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பாரு. நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. அவங்க அதை எப்படி கேட்குறாங்க நமக்கு தெரியுமா? அது சர்ப்பத்தின் சுபாவத்தோடு அவங்க கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு சின்னதாக இருக்கிற ஒரு பிரச்சனையை 10 பேர்கிட்ட சொன்னால் 10 பேரும் 10 ஐடியா சொல்லுவாங்க. 10 பேரும் 10 டைமென்ஷனில் அது நமக்கு விவரித்து சொல்லும்போது அது பெருசாக மாறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறதே தவிர அது மாறாது. அந்த பிரச்சனை போயாது. அநேகருக்கு நம்ம பிரச்சனையில் இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். தாவீது என்ன சொல்கிறாரு? சிநேகிதனை போல என்ன விசாரிக்க வராங்க, ஆனால் விசாரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? இங்கே உள்ள காரியங்கள்லாம் தெரிந்து கொண்டு வெளியே போய் தூற்றி திரிறாங்க. இது நமக்கு மாத்திரமல்ல, தாவீதுக்கும் நடந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கும் அவங்க என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவையும் குற்றப்பிடிக்க அவங்க வந்தாங்கல்ல. ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர்கிட்ட கொண்டு வந்து கல்லறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிற அந்த இன்சிடெண்ட்டில் அவரை குற்றம் பிடிக்கும்படி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவர்கிட்ட இருந்து பதில் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். நம்மளை குற்றப்படுத்தும்படியாக தான் நம்முடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக அநேகர் வருவாங்க. அவங்களுக்கு தப்பு சரி, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணும் அப்படிலாம் அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அப்படி நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? தேவ சமூகத்தில் ஜெபிப்பாங்க. அப்படி நினச்சவங்க தான் யார்? தானியேலும் நெகேமியாவும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் துன்பப்படுறாங்க அப்படின்னு தெரிந்த உடனே அவங்க என்ன பண்ணலை? அதை ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் சும்மா இருக்கல. இல்லைன்னா அவர் அதை சந்தோஷமாக வந்துச்சா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணல? ஒரு பொல்லாத நினைவு கொண்டவர்களாக இருக்கல. அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணார்? உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் தானியேலும் ஜெபிச்சார், நெகேமியாவும் ஜெபிச்சார். அப்படி ஜெபிச்சவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற சொல்யூஷனை ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய காரியங்கள், நம்முடைய குடும்பம், தேவனுடைய மணவாட்டி சபையாகி நம்முடைய குடும்பத்தை குறித்த காரியங்கள் என்னவாக இருந்தாலும் அதை மற்றவங்கள்ட்ட சொல்லி ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை, மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அவசியம் இல்லை. தேவன்கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஆண்டவர் இருக்கிறார். எப்போவுமே நம்முடைய வார்த்தைகளை அவளோடு கேட்கும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தை அவரிடத்துல ஊற்றுவோம். அன்னாள் ஊற்றின பொழுது அவளுக்கான ஒரு ஜெயத்தை அவர் கொடுத்தாரே. அவள் வெட்கப்பட்ட இடத்துல அவள் தலையை நிமிர பண்ணினாரே. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த இடத்துல வெட்கப்படுறோமோ அந்த காரியத்தில் நம்முடைய தலை நிமிர வேண்டுமானால், தேவன் நம்மை உயர்த்த வேண்டுமானால், நம் பக்கத்தில் தேவன் இருப்பதை மற்றவர்கள் அறிந்து கொண்டு கர்த்தருக்கு பயந்து அவருடைய பிள்ளையாகிய நமக்கும் பயப்பட வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். அவரை நோக்கி பார்க்கணும். அவருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கணும். அவர் ரட்சிப்பார். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். நம்ம இன்றைக்கி சொன்னோம் அடுத்த நிமிஷமே நடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவர் ஒரு ஏற்ற காலம் வைத்திருப்பார். நம்ம காத்திருக்கணும். நம்ம காத்திருந்தோன்னா நிச்சயமாக என்ன நடக்கும் தெரியுமா? அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கான ஜெயத்தை நமக்கு தருவார். ஜெயமோ கர்த்தரால் வரும், வேறு யார்கிட்டேருந்து வராது. வேறு யார்கிட்டேருந்து வர மாதிரி இருக்கும், ஆனால் அது ஜெயமாக இருக்காது. அது ஒரு பெரிய தோல்வியாக தான் இருக்கும். மனுஷனால் தரப்படுகிற ஜெயம் அது நிரந்தரமானதில்லை. கர்த்தர் நிரந்தரமானவர், நித்தியத்திற்குரியவர். அவர் நமக்கு தருகிற எல்லாமே நித்தியமாக தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை தான் நமக்கு உணர்த்துறார்.
மற்றவங்க குடும்ப விஷயங்களை கேட்குறதும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒருவேளை உண்மையாகவே மற்றவங்க மேலே நமக்கு பாரம் இருந்துன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம உபவாசம் இருந்து எல்லாருக்காகவும் ஜெபிக்கலாம். அவங்களுடைய காரியங்களை அறிந்து கொண்டோன்னா நம்ம ஆண்டு சமூகத்தில் அவங்களுக்காக ஜெபிக்கலாம். இது ஆண்டு சமூகத்தில் மற்றவங்க காரியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அவங்க பேரை கூட சொல்லாமல் எங்கே சொன்னால் ஆண்டு அவங்கள நினைவு கூர்ந்து நன்மை செஞ்சுருவாரோன்னு சொல்லிட்டு நம்ம அதை 10 பேர்கிட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுங்கிற நேமில் சொன்னோன்னா கர்த்தர் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு காண்பித்து தருகிறது என்ன தெரியுமா? நம்முடைய ஃபேமிலி காரியத்தை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்களுடைய காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஒருவேளை நம்ம எதேர்ச்சியாக தேவனாகவே தெரியப்படுத்தினா தேவ சமூகத்திலேருந்து அவங்களுக்காக உபவாசம் இருந்து பாரப்பட்டு ஜெபிக்கும்போது அதற்குரிய சொல்யூஷனை தேவன் உண்மையாகவே நம்ம ஜெபிச்சோன்னா நமக்கு தெரியப்படுத்துவார். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம அதை செயல்படுத்தலாம். ஏன்னா தேவன் தெரியப்படுத்தும் போது நெகேமியா ஒரு பானபாத்திரக்காரன், ஆனால் தேவனாகவே அவரை ஏவின போது அவருக்கான எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்தார். அவரை கொண்டு அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கும்படியாக தேவன் அவருக்கு கிருபை செய்தார். நம்ம ஒரு சாதாரண மனுஷங்களாக கூட இருக்கலாம், ஆனால் நம்ம இன்னொருத்தங்க பிரச்சனைக்காக பாரப்பட்டு உண்மையாக உபவாசி ஜபிக்கும்போது அதற்கான சொல்யூஷனை தேவன் நமக்கு தெரியப்படுத்தினா நம்ம தைரியமாக என்ன பண்ணலாம், அதை செயல்படுத்தலாம். அதற்குரிய எல்லா காரியத்தையும் தேவன் பொறுப்பெடுப்பார். ஆனால் இதெல்லாம் செய்யாமல் வேதத்தில் காண்பித்து தந்திருக்கிற மாதிரியின்படியெல்லாம் வாழாமல் சும்மா என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்களுடைய காரியத்தில் நாமும் சந்தோஷப்படக்கூடாது, நம்மளுடைய காரியத்தை பிரச்சனையை மற்றவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்முடைய குடும்பம் என்பது தேவனுக்குரிய மனவாட்டி சபை. ஆண்டவரே எங்கே சொல்கிறாரு, நீ என்ன நோக்கி பாரு, உன்னுடைய வீட்டார் உனக்கு சத்ருவாக இருக்கிறாங்களா, கலக வீட்டாராக இருக்கிறாங்களா, நீ என்ன நோக்கி பாரு, நான் தானே உனக்கு அந்த குடும்பத்தை கொடுத்தேன். நீ எனக்கு உண்மையாக இருந்து என்னுடைய மனவாட்டி சபையை என்னோட கூட ஐக்கியமாக இருந்தனா உன் நிமித்தம் உன் குடும்பத்தை நான் என்ன பண்ணுவேன், உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினால உன்னுடையவர்களை நான் மீட்டுக்கொள்வேன் அப்படின்னு வசனத்தில் ஆண்டு நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் தேவனால் மீட்கப்பட்ட தேவஜனங்களாக இருக்க வேண்டுமானால், நம் நிமித்தம் நம் குடும்பமும் காக்கப்பட வேண்டுமானால் தாவீதை போல நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? எல்லா பிரச்சனையும் நம்ம குடும்பமே ஒரு மனுஷனுடைய பெற்றோரோ இல்லை அவனுடைய பிள்ளைகளோ அவனுடைய வாழ்க்கை துணையோ யாரால் அவனுக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த மனுஷன் என்ன செய்யணும் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். எல்லாருமே உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம குடும்பத்தில் நம்ம சூழ்ந்திருக்கிறவங்க இருப்பாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அநேகருக்குள்ள சில பலவீனங்கள் இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க இடறி போயிடுவாங்க. அதனால பிசாசு அவங்கள என்ன பண்ணுவான், அவங்கள கொஞ்சம் அலக்கழிப்பான். நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடனே அவங்கள பற்றின குறைய மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. அவங்கள யார் நமக்கு கொடுத்தா, அந்த உறவை நமக்கு கொடுத்தது கர்த்தர். பிள்ளைகளோ பெற்றோரோ வாழ்க்கை துணையோ யாராக இருந்தாலும் அந்த உறவை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் கொடுத்தது கர்த்தர். இப்போ கர்த்தர்கிட்ட தான் சொல்லணும். யார் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தார்களோ அவர்கிட்ட தான் சொல்லணும். அவரால் தான் அதை சரி பண்ண முடியும். இப்போ ஒரு பிராண்டட் டிவி நம்ம வாங்குகிறோன்னா அந்த டிவியில் ப்ராப்ளம்னா மற்ற சரி பண்ணுற கடைகளில் நம்ம கொடுத்தோன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, கரெக்டாக அதுக்குரிய காரியங்களை செயல்படுத்த முடியாது. அந்த டிவிக்குரிய கம்பெனியில் நம்ம கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை மறுபடியும் நன்மையாக பெற்றுக்கொள்ள முடியும். இது உலக பிரகாரமான ஒரு காரியம். அப்படி இருக்கும் பொழுது உலக பிரகாரமான காரியத்திலே அந்த காரியத்தை யார் உருவாக்குனாங்களோ அவங்களால தான் அதை சரி பண்ண முடியும்னா நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் நமக்கு தந்தது நம்முடைய தேவன். அப்போ நம்முடைய ஃபேமிலியில் சிலரால் பிரச்சனையா, நம்முடைய உறவுகள் சிலர் பிசாசின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்குறாங்களா, அவங்க பிசாசினால் அலக்களிக்கப்படுறாங்களா, நம்ம என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் ஆண்டவரே நீர் கொடுத்த உறவுகள், நீர் கொடுத்த நன்மையான உறவுகள், இவங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் சரி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்தில் வைங்க. ஈசாக்கை பலிபீடத்தில் தேவ சமூகத்தில் வைத்த பொழுது அவன் வாக்குத்தத்தத்தின் சந்ததியாய் மாற்றப்பட்டான். அவனுக்கு பதிலாய் கிறிஸ்துவே அந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டார், அவர் பலியானார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் தரப்பட்ட எல்லாவற்றையும் நம்மை உட்படுத்தி நம்முடைய குடும்பம் சகலத்தையும் தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் வைக்கும் பொழுது தேவன் நம்மை அவருக்குரியவர்களாய் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் சந்ததியாய் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து நம் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நமக்காக அவர் என்ன பண்ணிட்டார், ஏற்கனவே தம்முடைய குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ நாம் எவ்வளோ விசேஷித்தமான ஒரு ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய நாளில் தேவன் எச்சரித்து கண்டித்து உணர்த்துகிறார். என்ன தெரியுமா, குடும்பம் நான் உனக்கு தந்தது, அது என்னுடைய மனவாட்டி சபை. அதில் என்ன பிரச்சனைனாலும் நீ என்ன நோக்கி பாரு, முதல்ல நீ ஒழுங்காரு அப்படின்னு ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறார். நீ என்னோடு இணைக்கப்பட்ட அவயவமாக இருந்தனா மற்ற உன்னுடைய குடும்ப உறவுகளும் அவர்கள் என்னோடு இணைக்கப்பட்ட அவயவமாய் மார்த்தாலும் மரியாளும் என் சமூகத்தில் இருந்தார்கள். விலகி இருந்த லாசருவையும் நான் என் பந்தியிலே என்னோடு கூட அமரும்படி செய்தேன். அதே போல் உன் குடும்பத்திலையும் விலகி இருக்கிறவங்களை என்ன பண்ணுவேன், நான் என் சமூகத்தில் அமர்படி செய்வேன். அது என்னுடைய செயல் அப்படின்னு ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு சொல்கிறாரு. அது நம்ம காரியம் கிடையாது. நம்ம போய் அவங்கள்ட்ட பேசியோ இல்லை எந்த காரியத்தினாலும் அவங்கள சரி பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் தேவன்கிட்ட அதை சொல்லி
தேவனை நோக்கி பார்த்து அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை கேட்டருளி நமக்கு ஜெயத்தையும் நன்மையையும், மீண்டும் நம்முடைய குடும்பம் ஒரு அழகான தேவனுடைய மனவாட்டி சபையாய் கர்த்தருக்குள் அவரோடு இணைக்கப்பட்ட அவயவங்களாய் அவருடைய சரீரமாய் இருந்து கர்த்தரை தலையாய் கொண்டு செயல்படுத்தப்படுகிற தேவஜனங்களாய், கர்த்தரை வாசலாய் கொண்டு அவரால் பாதுகாக்கப்படுகிற தேவஜனங்களாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவது அதிக நிச்சயம். இந்த வார்த்தையின்படியே வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தரால் தரப்பட்ட மகிமையான ஆசீர்வாதமாகிய நம்முடைய குடும்பத்தை அவருடைய சமூகத்தில் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரையே நோக்கி பார்த்து ரட்சிப்பின் தேவனாகிய அவருக்கு காத்திருந்து அவர் நம்மை கேட்டருளும்படியாய் சகலத்தையும் அவரிடத்தில் அறிவிப்போம். கர்த்தர் தாமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அனைவரையும் இந்த வசனத்தின்படியே ஆசீர்வதித்து நம்மை நம் குடும்பத்தையும் அவருடைய மனவாட்டி சபையாய் உருவாக்கி அவருக்குள் களிக்கூற செய்து அவரோடு கூட இணைத்து கொண்டு அவருடைய வருகையில் அவரோடு கூட சேர்த்து கொள்வது அதிக நிச்சயம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.